சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மா மா ஏம்மா கல்பனா, யாரோ கூப்பிடுற மாதிரி தெரியல, போய் யாருன்னு பார்த்துட்டு வா. சரி இருங்க, போய் பார்த்து அதை வச்சுட்டு போ. யாருப்பா வேணும்? அம்மா சரவணன் வீடு தானம்மா? இந்த வீடு தான்ப்பா. நீங்க யாரு? நான் சரவணன் கூட தான்மா வேலை செய்றேன். அப்படியா? ஆமாம்மா. வாங்க தம்பி, உள்ள வாங்க தம்பி, வாங்க 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 தம்பி. ஏங்க, இந்த தம்பி நம்ம சரவணன் கூட தான் வேலை செய்யறாங்க. அப்படியா? வாப்பா வாப்பா, உட்காருப்பா, உட்காருங்க தம்பி. கல்பனா, போய் தண்ணி எடுத்துட்டு வா போ. இத கொண்டு வரேங்க. அப்புறம் தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்தாங்க தம்பி. தண்ணி கொடுமா. நன்றிமா. வச்சிருங்க. நீங்க உட்காருங்க. உட்காருங்க தம்பி. தம்பி, என் புள்ள எப்படிப்பா இருக்கான்? நேரத்துக்கு சாப்பிடுறானா, தூங்குறானா, எங்களை நினைச்சு வேதனைப்பட்டு இருக்கானா? அழாதீங்கம்மா, சரவணன் நல்லா தான் இருக்கான். கை நிறைய சம்பாதிக்கிறான், சந்தோஷமா தான் இருக்கான். பெத்தவங்க நாங்க இருக்கோம், கூட பிறந்தவ இருக்கா, எங்களெல்லாம் வந்து பாக்கணும்னு அவனுக்கு கொஞ்சம் கூட நினைப்பே இல்லையா? ஏன் தம்பி, நான் இப்படி உடம்புக்கு முடியாம கிடக்குறேன்னு ஒரு போன் பண்ணி எப்படி இருக்கீங்கன்னு விசாரிக்க தோணுதா? அம்மா அக்காவை பத்தி ஏதாவது நினைப்பு இருக்கா? பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லுன்னு சொல்றதுக்கு தகுந்த மாதிரி இருக்கானே. இத பாருப்பா, நாங்க அவனை தினந்தோறும் நினைச்சு செத்து பொழைச்சுக்கிட்டு இருக்கோம்ப்பா. சரிப்பா, இப்ப எங்கதான் இருக்கான்? எங்களை பார்க்க வர முடியாத அளவுக்கு அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்கான்? நானும் உங்க பையன் சரவணனும் அந்தமான்ல இருக்கிற ஒரு தீவுல தான் ஒன்னா வேலை பார்த்துட்டு இருக்கோம். நான் இங்க பக்கத்து ஊர்ல தான் இருக்கேன். அந்தமான்ல இந்த மாதிரி போன் பேசுறதுக்கெல்லாம் வசதியெல்லாம் இல்லம்மா. போன் போட்டாலும் இங்க எல்லாம் கிடைக்காது. அப்படி ஒரு தீவுல தான் ஒன்னா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் நம்ம நினைக்கிற அன்னைக்கெல்லாம் லீவ் போட்டு ஊருக்குள்ள கிளம்பி வர முடியாதுமா. 3 வருஷம் 5 வருஷம் அக்ரிமெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் தான் சொந்த ஊருக்கே அனுப்பி விடுவாங்க. ஏன்பா, அப்படி ஒரு இடத்துல போய் என் புள்ள வேலை பார்த்துட்டு இருக்கான்? எதுக்குப்பா அவ்வளவு தூரம் போய் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும்? நீங்க நம்ம ஊர் பக்கம் வந்துட வேண்டியதானே? ஏன்பா, சொந்த பந்தம் ஊர் உறவெல்லாம் விட்டுட்டு அப்படி ஏன்பா அவன் போய் பொழைக்கணும்? எல்லாம் கொஞ்சம் வருஷம் தானங்க, காசு பணம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து தானே பொழைச்சாக்கணும். சரிம்மா, நான் ஊருக்கு போறேன்னு சொன்னேன். உங்க பையன் சரவணன் வந்து உங்களுக்கு துணி எடுத்து கொடுத்து அமிச்சான். இந்தாங்கம்மா. இதுல பணமும் கொடுத்து விட்டுருக்காம்மா. பணத்தை கொடுத்துட்டு உங்களை பத்தில விசாரிச்சுட்டு வர சொன்னா. அங்க போய் என்னம்மா சொல்லட்டும்? சொல்லுங்கம்மா, சரவணன் உங்களை பத்தி கேட்டா என்ன சொல்லணும்? எங்களை பத்தி சொல்றதுக்கு என்ன தம்பி இருக்கு? என் புள்ள எங்க இருந்தாலும் சந்தோஷமா வாழணும், நோய் நொடி இல்லாம நிம்மதியா இருக்கணும். இந்த பணம் துணிமணி எல்லாம் கூட எங்களுக்கு வேணாம் ஐயா. எங்க பையன் கஞ்சா குழ குடிச்சுக்கிட்டு எங்க கூட இருந்தாதான்ப்பா சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கும்பா. அவன் முகத்தை பார்க்க முடியாம அவன் அனுப்புற பணம் எங்க வேதனையை இன்னும் அதிகமா தான் பாக்குது. எப்படியாவது அவனை ஊருக்கு வந்துட சொல்லுப்பா. இல்லன்னா ஒரு தடவையாவது அவன் முகத்தை வந்து காட்டிட்டு போ சொல்லுப்பா. சார், என்னாச்சு? நீங்க நினைச்ச மாதிரி உங்க டவுட் கிளியர் ஆயிடுச்சு சார். என்ன? இங்க பாருங்க சார், கடை வீதியில நம்ம கையில இருக்கிற அதே டாலர் மாடலை சின்ராஸ் தான் நகை செய்யறவர்கிட்ட கொடுத்து செய்ய சொல்லியிருக்காரு சார். சூப்பர் சிவா, இது ஒண்ணு போதும் சின்ராஸ் மேலேயும் பொன்னி மேலேயும் கேஸ் ஃபைல் பண்றதுக்கு. சரவணன் அப்பா எதுக்கு இப்போ ஃபோன் பண்றாரு தெரியல சார். சொல்லுங்க சார். சார், நான் சரவணனோட அப்பா பேசுறேன். சரி சொல்லுங்க சார். சார், என் பையன் கிடைச்சிட்டான் சார். அவன் எங்கேயும் தொலைஞ்சு போகல சார். என்ன சார் சொல்றீங்க? சரவணன் கிடைச்சிட்டானா? எங்க இருக்கான்? ஆமா சார், அந்தமான்ல இருக்கிற ஒரு தீவுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் சார். என் பையன் கூட வேலை பார்க்கிற ஒரு தம்பி கிட்ட அவன் துணிமணி பணம் எல்லாம் கூட கொடுத்து அனுப்பியிருக்கான் சார். நீங்க பாவம் என் பையனை தேடிக்கிட்டு இருக்கீங்க. வேண்டாம் சார், அவன் நல்லதா இருக்கான்.
அதுக்கு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் சார். இப்ப அந்த ஃப்ரெண்ட் எங்க இருக்கான்? இங்கே தான் சார் இருக்கான். சார் நீங்க ஒண்ணு பண்ணுங்க. வந்த அந்த ஃப்ரெண்டு கிட்ட ஏதாச்சும் பேச்சு கொடுத்து டீ காஃபி ஏதாச்சும் கொடுங்க. வீட்டு விட்டு வெளியில போகாத அளவுக்கு பாத்துக்கோங்க. நான் இதை உடனே கிளம்பி அங்க வரேன். ஆ சரிங்க சார். சிவா, சரவணனோட ஃப்ரெண்டு சொல்லி யாரோ சரவணன் வீட்டுக்கு வந்திருக்கான். இவன் ஒருத்த மாட்டினா போதும், இந்த கேஸை மொத்தமா முடிச்சிடலாம். வண்டியில இருக்கு, போலாம். ஓகே சார். ஏன்பா சீக்கிரமா வேலை ஆகட்டும்பா. களை போடுங்கிறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? 1 மணி நேரம் ஆகும் ஐயா. 2 பேர் வாழைத்தோப்புக்கு போய் அந்த சருகெல்லாம் கழிச்சு விடுங்க. சரிங்க ஐயா. டேய் கணேசா, நம்ம பம்பு செட்டு மோட்டருக்கு ஒயர் மாத்தணும். நாளைக்கு எலக்ட்ரீஷியனா கூட்டிட்டு வந்துரு. சரிங்க. ஏ பொன்னி, உங்க தோப்புக்கு இந்த வயக்காட்டுக்கெல்லாம் அடிக்கடி வந்து போவியா நீ? இல்ல சித்தி, எனக்கு வீட்டு வேலை செய்யறதுக்கே நேரம் போத மாட்டேங்குது. இதுல தோப்புக்கு எங்க இருந்து வரது? ஏ பொன்னி, அங்க பாரு, உங்க வயல்ல வேற யாரோ ஆளுங்களை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியலையே சித்தி. வா போய் கேக்கலாம். நீ கூட இருந்து எல்லா வேலையும் பாத்துக்க. ஐயா வாமா பொன்னி. வணக்கம். வணக்கம்மா. ஐயா, இந்த தோப்பு வயக்காடெல்லாம் எங்க பொன்னியோடது. இதுல நீங்க ஆளுங்களை வச்சு வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க. என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏமா, என்கிட்ட இந்த தோப்பு, விவசாய நிலம், நீங்க இருக்கிற வீடுன்னு சின்ராசுகிட்ட இருந்த மொத்த நிலத்தையும் என்கிட்ட வித்துட்டாருமா. ஐயோ, உனக்கு தெரியாதா? உங்ககிட்ட சின்ராசு சொல்லவே இல்லையா? ஐயா என்னங்க ஐயா சொல்றீங்க? ஆமாமா, இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிருப்பாரு. உன் சம்மதத்துல தான் சின்ராசு சொத்து பத்தெல்லாம் விக்கிறாருன்னு நினைச்சேன். பத்திரப்பதிவுலாம் கூட முடிஞ்சிருச்சுமா. ஐயோ, சின்ராசு ஒரு வார்த்தை கூட சொல்லலையா? கட்டின பொண்டாட்டி கிட்ட கூட சொல்லாம இவ்ளோ பெரிய விஷயத்த மறைக்கிறான்னா அவெல்லாம் என்ன மனுஷன்? பயக்காடு, வாழைத்தோப்பு, தென்னந்தோப்பு இதெல்லாம் வித்தது பத்தாம குடியிருக்கிற வீட கூட வித்துட்டாரா? ஆமாமா, வாடகைக்கு வீடு பார்த்துட்டு இருக்கேன். அதனால இப்ப இருக்கிற வீட்டை 1 மாசத்துல காலி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காருமா. ஐயோ, இப்படி எல்லாத்தையும் விக்கிற அளவுக்கு அவருக்கு என்ன அவசியம் வந்துச்சு? அவ்வளவு பணத்தையும் என்ன பண்ணாருன்னு தெரியலையே. எல்லாத்துக்கும் காரணம் தங்கச்சி மேல சின்ராசுக்கு இருக்கிற பாசம்தாம்மா. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். என் தங்கச்சிக்காக சொத்து பத்தேன்ன உசுர கூட கொடுப்பேன்னு நிக்கிறவர்கிட்ட என்னம்மா சொல்ல முடியும்? உனக்கு இன்னும் ஏதாவது எடுத்து வச்சுக்க சின்ராசு. கடைசி காலத்துல உனக்கும் சம்சாரத்துக்கு ஆகும்னு கூட சொன்னேன். அதுக்கும் மறுத்துட்டாருமா. தான் தங்கச்சியோட சொத்தை எல்லாம் மீட்டு கொடுக்கறதுக்காக தன்னோட மொத்த சொத்தையும் வித்துட்டாருமா. சின்ராசும் அவர் அப்பா தாத்தான்னு கட்டி காப்பாத்துன அந்த சொத்தை நான் வாங்கிட்டேனேங்கிற வேதனை காலம் பூரா என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்க போதுமா.